ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு உடனே சரி பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் ஃபைன் உங்களுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. ஆக்சுவலி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுக்காக தான் நான் போயிட்டுருக்கிறேன். நான் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம மாற்றிடணும். ஸோ ஏன்னா இது வந்துட்டு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்திருக்குது. ஸோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஒரு காருக்காக இருக்கட்டும், ஒரு பைக்குக்காக இருக்கட்டும், ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. அதனால தான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுக்காக இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். ரெண்டாவது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு நிறைய இடங்களில் சர்வர் எரர் அப்படின்றது வருதுங்க. ஏன்னு தெரியல, சர்வர் எரர் அதிகமாக வருது. நம்மளால் வந்துட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு அதிகமான இடங்களில் நம்ம போய் வாங்க முடியல. இது நான் நிறைய இடங்களில் போய் பார்த்துட்டேன். ஒரு 2-3 இதுக்கு போனேன், பெட்ரோல் பங்க்கு போனேன். அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, இல்லை சார் சர்வர் எரராக இருக்குது, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, ஒரு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நம்ம அந்த டைமில் போனாலும் நமக்கு வந்துட்டு அது இன்னும் ஒர்க் ஆகலை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சார், ஒர்க் ஆனால் ஓகே தான், ஒர்க் ஆகலைன்னா பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 இடத்துல சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வந்துட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் போட்டுக்கோங்க. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் காரில் வந்துட்டு போடாமலாம் இருக்காதீங்க. கம்பல்சரி பைக்கு கம்பல்சரி போடணும். புது காராக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு புதுசு அப்படின்றதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் பழைய காராக இருக்குது, ரொம்ப வருஷமாக நீங்கள் அந்த காரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் அடையாறில் தான் வந்துட்டு அந்த இது இருந்துச்சு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் பண்ணுறது இருந்தது. அங்கேயே போய் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இதுவாகும், அதாவது இங்கேயும் சர்வர் தான் சார் ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி எதுக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம அங்கே போயிட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்தது அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கி நம்ம பார்க்கலாம். பை லக்கு, காடு கிரேஸ், நமக்கு அது கிடச்சிருச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிடைக்காம இழுத்து விட்டு போட்டுற போகிறாங்க. அண்ட் அதே போல் இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தான் செலவாகும் அப்படின்றதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு அப்படியே ட்ராவலிங் இதை காமிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டு நம்ம இதுக்கு போயிடலாம். நம்ம வந்துட்டு அந்த பெட்ரோல் பங்கில் தான் இருக்குது அதிகமாக. பெட்ரோல் பங்கில் அதிகமாக உங்களுக்கு போர்டு வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே, சிக்னல். இப்போ கேமராவை ரோட்டு பக்கம் பார்த்த மாதிரி வச்சிடலாம். ஆர்பிஎம் வந்துட்டு இப்போ அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க, அதனால் அதிகப்படுத்திருக்கணும். என்னாச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றத வாங்கிட்டு வந்தாச்சு.
ஆனால் அங்கே கேமராவே எடுக்க முடியலைங்க. எப்படின்னா அந்த ஸ்லோப்பாக இருக்க வண்டி, அதில் வந்துட்டு ஸ்லோப்பில் வந்துட்டு வண்டியை ஏற்றி நிறுத்தி நான் அங்கே ரேஸ் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னால் கேமரா எடுக்க முடியல. ஸோ ஒரு சில சின்ன சின்ன கிளிப் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம வண்டியில் அதிகமாக வந்துட்டு பொல்யூஷன் வருது. அந்த பொல்யூஷனால் வந்துட்டு நிறையா வந்துட்டு இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது. அதனால தான் இதை வந்துட்டு எடுக்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்று எல்லாமே வந்துட்டு இதனால் மாசுபடுது அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இதை நம்ம போட்ட டேட் எல்லாமே பார்த்துடலாம். இதில் நிறையா வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை நான் உங்களுக்கு சைடில் ஒரு பிக்காக கொடுக்குறேன். நீங்கள் சைடில் பாருங்கள். ஆக்சுவலி இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ இதனுடைய வேலிடிட்டி அப்படின்றது நம்ம எப்போ போட்டிருக்கோம், டேட்டு பார்த்தீங்கன்னா 10/4/2025. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ டைமிங் 10:15:44 AM அப்படின்னு 44 செகண்ட் AM அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேலிடிட்டி அப்டேட்டிங் டைம் அப்படின்றது 10/4/2026. அதாவது நம்ம 11ஆம் தேதி இதை போட்டிருக்கோம், 11/4/2025 போட்டிருக்கோம். அப்போ அதே வந்துட்டு 11/4/2026 தானே, ஒரு வருஷம் இந்த 5 தானே 6ஆக மாறணும். இங்கே ஏன் வந்துட்டு 11/10 மாறி இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஸோ நம்ம முன்னாடியே இதை ரினியூவல் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் முன்கூட்டியே ரினியூவல் பண்ணலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஒருவேளை இன்னொரு 1 மாதம் தான் இருக்குது, 1 மாதம் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, சரி ஓகே நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேனே, எனக்கு இப்போ டைம் கிடைக்குது அப்படின்றவங்க தாராளமாக பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இவங்க சீல் வச்சு சிக்னேச்சர் அப்படின்றதையும் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்ட்ரோல் இதை எங்கே போட்டாங்க அப்படின்றத வந்துட்டு சிக்னேச்சர் அப்படின்றதையும் போட்டு கொடுத்துட்டாங்க இதுலேயே. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நம்பர் பிளேட்டு, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பிளேட், இதெல்லாம் வந்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்தும் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சைடில் நான் எல்லாம் பிளர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு அப்படின்றத சிஇஓ அப்படின்றது பார்த்திங்கன்னா 0.3 அப்படின்றது தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எமிஷன் லிமிட்டு, ஸோ மெஷர்மெண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.11 தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது PBH, ஸோ 200 அப்படின்றது 110 அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. பட் கோப் பர்சன்டேஜ் அப்படின்றது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு 0.2, 0.12 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு வண்டியினுடைய ஆர்பிஎம்மை ரன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆர்பிஎம் நம்ம எவ்வளோ ரன் பண்ணியிருக்கிறோம்னா 2500 ஆர்பிஎம் அப்படின்றதில் ரன் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்பிஎம்முக்கு இந்த வந்துட்டு 0.3 அப்படின்றது வந்திருக்கிறதா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே. ஸ்மோக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பியூசி சர்டிஃபிகேட் வந்து சிஸ்டம் ஜெனரேட்டிங் வந்துட்டு த்ரூ நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் மோட்டார் வெஹிக்கிள் அண்டு டஸ் நாட் த ரெக்யூரிங் த எனி சிக்னேச்சர். அதாவது இது நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணால் போதும், அவங்க சைட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. சைட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களாவே அது என்ன ஆகும்னா டேரெக்டாக வந்துட்டு இங்கே அப்லோட் ஆகிடும். இதை யார் வேணால் நம்மளுடைய வண்டி நம்பரை போட்டால், இப்போ போலீஸ் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, வண்டி நம்பரை போட்டால் அவங்களே வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிப்பாங்க. நம்ம வந்துட்டு அதுதான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வெஹிக்கிளோட ஓனர் தான் வந்தார், ஓனரை வந்துட்டு இதை யூஸ் பண்ணார், அதாவது சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு ஏதாவது டீட்டெயில் அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எல்லாம் கிடையாதுங்க. இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட் பேப்பர் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்காங்க. பார்கோடை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதனுடைய வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் போய்க்க முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, இப்போ வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10,000 ரூபா, முதல்ல 1000 ரூபா, இப்போ ஒரு சைபர் எக்ஸ்டெண்ட் பண்ணி 10,000 அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு இதை ஒரு லேசான விஷயம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது நம்மளை சுற்றி இருக்கிறது ஓகே தான், ஒரு காருக்கு என்னென்ன முக்கியமோ இது எல்லாமே வந்துட்டு முக்கியம். நான் யோசித்தேன், ரோட்டில் வந்துட்டு புது கார் போயிட்டு இருந்தது, அவங்க சைடில் விசிபிலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, 70% விசிபிலிட்டி இருந்தது. ஸோ எதுக்கு அந்த கார்லாம் நிறுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் அங்கே விசாரிக்கக்குள்ளே தான் தெரிய வருது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றது, அதாவது பியூசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றது அப்போ தான் தெரிய வருது. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு நிறையா சார்ஜஸ் விழுறது மட்டும் கிடையாது, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. நம்ம வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும். அதில் நம்ம பெருசாக வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, இதை மட்டும் பண்ணாலே போதும். ஒரு வேளை
எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார், அதாவது 99.9% இங்கே ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரிஜெக்ட் ஆகுதுன்னா ரொம்ப பழைய காரில் தாங்க இது ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பழைய கார், ஒரு 30 வருஷம், ஒரு ரொம்ப பழசு, அதெல்லாம் கணக்கிடவே முடியாத அளவுக்கு பழைய கார் மட்டும்தான் இதில் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக இன்ஜின் ஆயில் இதெல்லாம் மாற்றி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போன எவ்வளோ, இப்போ நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோ காமிச்சிருப்பேன், அந்த ஷார்ட் டைம் தாங்க. போனால் ரேஸ் பண்ணால் கொஞ்ச நேரம் வீடியோ அங்கே காமிச்சிட்டே இருந்தேன், மீட்டர் பார்த்துருப்பீங்க, அந்த மீட்டர் காமிச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு போனோன்னா 200ரூவான்னாங்க. எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க? 200ரூவா தான் இதுக்கு. 200ரூவான்னாங்க. உடனே இதை கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கையில் கொடுத்துட்டு 200ரூவா காசை வாங்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கிளம்புங்க, வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடுச்சு, நீங்கள் வேணால் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இன்கேஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஓ போங்க. இந்த மாதிரி வண்டி பின்னாடி வந்தாலே பயமாக இருக்குது. ஆர்டிஓ போயிட்டு அங்கே நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று எழுதி கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை எழுதி கொடுத்தீங்கனாலே அவங்க ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் மெக்கானிக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆயில் மாற்றிட்டு இது பண்ணாலே போதும். பட் காருக்கு மஸ்ட்டு. இதை நீங்கள் ஹேரில் வச்சுட்டு தான் சுற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்களே அவங்க நம்பரை போட்டு பார்த்தாலே பியூசி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்துடும். பட் இருந்தாலும் வண்டியோட புக்கு, இந்த ஜெராக்ஸ்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட இதையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்டு நிறைய அவேர்னஸ் சம்மந்தப்பட்டு வந்துட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. கார் மெயின்டெனன்ஸ் வீடியோ வரப்போகுது, கார் டிரைவிங் வீடியோ வரப்போகுது. இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா விஷயங்கள் அப்படின்றது நம்ம சேனலை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்கும் இனி. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.